ஹாய் ஹலோ டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் மொபைல் ஆப்புங்க. இது ஒரு ஷாப்பிங் ஆப்பு. இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. எக்ஸாம்பிள் பேபி கேர் ப்ராடக்ட்டு, அப்புறம் எல்லாமே ஹெல்த்தி ப்ராடக்ட்டு, அப்புறமா பியூட்டி கேரு, நம்ம எல்லாமே நம்மளுக்கு தேவையான எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க இந்த ஆப்பில். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ளேயே நம்ம டெலிவர் பண்ணிடுறாங்க. எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கும். இது நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அது வெல்கம் கிட்டு 1 and 2ல் ரொம்பவே கம்மியான விலைக்கு அதிகமான ப்ராடக்டை கொடுக்குறாங்க. வெல்கம் கிட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியான விலையில் கிடைக்கிது. அப்புறம் கூப்பன் கோடும் கொடுக்குறாங்க. இந்த கூப்பன் கோடை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அது திரும்பியும் அவங்க ஆன்லைன்லேயே நம்ம சேல் பண்ணலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கூப்பன் கோடு மூலமாக. இந்த கூப்பன் வேல்யூ 12,999க்கு கொடுக்குறாங்க. அப்புறமா இது இதுக்கு தேவையான நமக்கு ரிட்டன் அமௌண்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இதை அங்கேயே சேல் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மஷ்ரூம் என்ற காளான் உடலுக்கு ரொம்பவே நன்மை தரக்கூடியது. இது இப்போ இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இதனோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. விட்டமின் டியோட மூலதனம் இதுதான். விட்டமின் டி இல்லாதவங்க, விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கிறவங்க இந்த காளானை 2 days ஒன்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டால் கூட நம்மளுக்கு தேவையான விட்டமின்ஸ் கிடைக்கும். எங்கள் வீட்டில் அப்பப்போ செய்வாங்க இந்த காளான். இந்த நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த விட்டமின்ஸ் ரொம்பவே கம்மியாக இருப்பாங்க. ஸோ நான்வெஜ்ஜுக்கு பதிலாக இந்த காளான் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்குது. ஹார்ட்டுக்கு, இல்லை கேன்சர் இருக்கிறவங்களுக்கு, இல்லை விட்டமின்ஸ் அதிகமாக இருந்தாவே எந்த ஒரு நோயும் உடம்புல அண்ட விடாது. ஸோ நம்மளுக்கு தேவையான விட்டமின்ஸ் கிடைக்க விட்டமின் டி அண்ட் செலினியம், ஜிங்க்கு, இந்த உடம்புக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸும் கிடைக்கிறதுக்காக இந்த காளான் எடுத்துக்கலாம். காளான் பயிர் பண்ணுறதுமே ரொம்பவே சுலபமாக பண்ணுறாங்க. அது குறைஞ்ச முதலீட்டில் அதிகமாக லாபம் ஈட்டக்கூடிய ஒரு பயிர் இது. இதுக்கு தேவையான பொருள் மண், அப்புறம் வைக்கோல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வைக்கோல், அப்புறமா காளான் விதை. அதுக்கு ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் சொல்லுவாங்க. ரொம்ப கூலான பிளேஸில் தான் இந்த காளான் வளர்ப்பாங்க. ரொம்பவே சில்லாக இருக்கணும் இந்த காளான் வளர்க்குறதுக்கு அந்த பிளேஸு. அப்புறம் இந்த காளான் நேச்சுரலாக எங்கள் ஊர் சைடில் மழை பெஞ்சதுன்னா அந்த இடி இருக்கிறப்போ அது முளைக்கும்னு சொல்லுவாங்க. நான் சின்ன வயசுலலாம் எங்கள் ஊரில் அப்படி தான் சாப்பிட்ருக்கோம். ஆனால் இப்போ செயற்கையாகவே காளான் வளர்க்குறாங்க. அதனால் எல்லாருக்கும் இப்போ அந்த காளான் சேருது. எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கிது. போன் ஸ்ட்ரென்த்துக்கும், அப்புறம் நிறைய விட்டமின்ஸ்க்கும், அப்புறம் அந்த ஜீரண மண்டலத்துக்கும், அப்புறம் ஹார்ட்டுக்கும் எல்லாத்துக்குமே இந்த காளான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் பிளட் கவுண்ட் இல்லாதவங்களுக்கு இந்த காளான் சாப்பிட்டாங்கன்னா பிளட் கவுண்ட் ஈஸியாகவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த காளான் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த காளான் எடுக்கும்போது இந்த பிளட் சுகரு, பிளட்டு கொலஸ்ட்ராலு, அப்புறம் இதெல்லாம் டிக்ரீஸ் ஆகும், கம்மியாகும் சொல்லியிருக்காங்க. இது தாவரத்தில் இருக்கிறதால தாவர புரதம் அன்று மாவுச்சத்து, கொழுப்புச்சத்து எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். குழந்தைகளுக்குமே கொடுக்கலாம். நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க. அப்புறம் அல்சர் இருக்கிறவங்க இந்த காளான் அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா வயிறு புண்ணாருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காளானில் பொட்டாசியம், விட்டமின் டி, பி விட்டமின், செலினியம்மு, ஜிங்க்கு, அயன், ஃபைபரு, பாஸ்பரஸு, அமினோ ஆசிட்ஸு, மெக்னீஷியம், காப்பர், இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, தாய்ப்பால் கொடுக்குறவங்க இது சாப்பிடக்கூடாது, அவங்க மட்டும் தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா தாய்ப்பாலை வற்றச் செய்யும் ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் காளான் நிறைய யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க தாய்ப்பால் கொடுக்குறவங்க. அப்புறம் கீழ் வாதம் உள்ளவங்க அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
காளான் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இது வந்துட்டு நம்ம ஒரு கிரேவியாவோ, ஒரு குழம்பாவோ, இல்ல ஒரு ஃப்ரையாவோ ஏதாவது ஒரு விதத்தில நம்ம உடம்பு சேர்த்துட்டே வந்தோம்னா, நம்ம உடம்பு வந்து ஸ்ட்ராங் ஆகும். போன் ஸ்ட்ரென்த்து எல்லாமே ஹார்ட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு விட்டமின்ஸ் நம்மளுக்கு தேவையான விட்டமின்ஸ் கிடைக்கிறப்ப உடம்பு கரெக்டா இயங்கும். கரெக்டா அதனோட ப்ராசஸ் போயிட்டுருக்கும் உடம்புல. எந்த ஒரு நோயும் தாக்காம இருக்கும். எல்லா விட்டமின்ஸும் நம்ம உடம்புல கிடைக்கும்போது. ஸோ இந்த காளான் வந்துட்டு அ ஈஸியாவே கிடைக்கக்கூடியது இப்போது. நல்ல ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில், இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டில, இல்ல ஒரு பழமுதிர் சோலையில எல்லா இடத்துலையுமே ஈஸியா கிடைக்கும். வாங்கி பயனடைங்க. தேங்க் யூ.